ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகா மணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் மகர ஜோதியை குறித்தும் சபரி பீடம் சபரி அன்னையை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சபரி அன்னை மதங்க முனிவரினுடைய ஆசிரமத்தில் ராமபிரான் மீது மிகுந்த அன்பு கொண்டு ராமா 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 என்று ராமபிரானை எண்ணியே வாழ்ந்து கொண்டிருந்தவள். இதை ராமாயணத்திலே நாம் காணலாம். ராமனும் லக்ஷ்மணனும் கானகத்திலே இருந்த பொழுது அவர்களை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சபரி அன்னைக்கு மிகுந்த ஆசை. அவர்களுக்காக பழங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து வைத்து அந்த பழங்கள் எல்லாம் சுவையாக இருக்கிறதா அப்படின்னு கடிச்சு பார்த்து நல்ல இனிப்பா இருக்கிற பழங்களை எல்லாம் ராமபிரானுக்காக எடுத்து வைப்பாள். நல்லா இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுடுவா. இப்படி ராமபிரானை காண வேண்டும் என்கின்ற ஆசையிலே மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் ஒரு பெண் துறவியாக வாழ்ந்தவள் சபரி அன்னை. ஐயப்பன் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பிறகு தேவலோகத்திற்கு திரும்ப சென்று விடலாம் அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது அவருடைய தந்தை ஐயப்பன் இங்கு இருந்ததற்காக அவரை பிரிய மனமின்றி ஒரு கோவில் ஒன்று எழுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதனால் ஐயப்பன் சரி ஒரு கோவில் எழுப்பலாம், அதுவும் நான் சொல்கின்ற இடத்தில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு அம்பை தூக்கி எய்து அந்த அம்பு எங்க போய் விழுதோ அந்த இடத்துல கோவில் அமைக்குமாறு கேட்டுக்கிட்டார். அப்படி உருவான கோவில் தான் சபரிமலை. தனக்கான கோவிலுக்கு பக்கத்துல கிழக்கு பகுதியில மாளிகைபுரத்தம்மனுக்கும் ஒரு சன்னதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி மாளிகைபுரத்துக்காக ஒரு சன்னதி ஏற்படுத்தப்பட்டு மாளிகைபுர அம்மனை வணங்கிவிட்டு ஐயப்பனை சென்று வணங்க வேண்டும். இது ஒரு புறம். சபரி பீடம் என்கின்ற ஒரு பகுதி அங்கு இருக்கிறது. இந்த சபரி ராமாயணத்தில் ராமனுக்காக காத்து கொண்டிருந்தவள். ஐயப்பன் புலி மீது ஏறி தேவர்களுக்கு ஐயப்பன் உதவி செய்ததால் திரும்ப ஐயப்பனுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் இல்லையா? அதனால புலியாக மாறி புலிப்பாலை தருவதற்காக அவர்கள் ஐயப்பனோடு செல்கின்றனர். ஒரு புலியின் மேல் அமர்ந்து கொண்டு ஐயப்பன் செல்கின்றான். அதை பார்த்த சபரி அன்னை ராமபிரானே வந்து விட்டார் அப்படின்னு ரொம்ப மகிழ்ந்து இந்த ஐயப்பனால் தான் எனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில திளைக்கிறார். இந்த மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்தார் இல்லையா? இந்த மகிழ்ச்சியினுடைய உடலானது கிடந்த இடத்துல அந்த உடல் வளர்ந்து கொண்டே போச்சான். அவள் உயிரளவுல அழிந்தாலும் கூட உடல் அளவுல அவள் அழியவே இல்லை. அவளுடைய உடல் வளர்ந்து கொண்டே போனதை பார்த்த தேவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே இது ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அருகில் இருந்த பாறை கற்கள் இதெல்லாம் எடுத்து அந்த மகிழ்ச்சியினுடைய உடம்பு மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி போட்டதால அந்த பகுதியானது ஒரு கல் குன்று போல தோன்றியது. கல் இடை குன்று என்று அதற்கு பெயர் கூட இருக்கிறது. கல் இடும் குன்று, அந்த கல்லினை இட்டதால் ஏற்பட்ட குன்றாக இருப்பதால் கல் இடும் குன்று என்று அதற்கு பெயர். இன்றும் கூட ஐயப்ப பக்தர்கள் செல்கின்ற பொழுது அழுதா நதியிலே நீராடி விட்டு அந்த இடத்திலிருந்து கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த கல்லிடை குன்றுல அந்த கற்களை தூக்கி எறிந்து விட்டு செல்வது வழக்கம். அந்த அழுதா நதி யாரு அப்படின்னா அந்த மகிஷி தான் அழுதா நதியாக அந்த இடத்துல தோன்றினாள். அந்த கரையிலிருந்து கற்களை எடுத்துக்கொண்டு கல்லிடை குன்றுல போய் ஐயப்ப பக்தர்கள் அதை எரிந்து விட்டு செல்வார்கள். இது எதை குறிக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சியை போல இருக்கக்கூடிய அரக்கிகள் இந்த பூமியிலே தோன்றக்கூடாது என்பதை பறைசாற்றும் விதமாக இது பார்க்கப்படுகிறது. அப்படி ஐயப்பன் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து செல்கின்ற பொழுது தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரனுக்கு ஒரு ஆசை. ஐயப்பனை மறக்க முடியல. ஐயப்பன் இருந்த இடத்துல ஒரு சன்னதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவனுக்கும் ஆசை எழுந்தது. அந்த பகுதியை காந்த மலை அப்படின்னு இந்திரன் அழைத்தான். எப்படி காந்தமானது இரும்பை எல்லாம் ஈர்த்து கொள்ளுமோ அதே போல பக்தர்களை எல்லாம் தன்னிடம் ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான மலையாக அந்த காந்த மலையானது விளங்கும். தேவர்களின் தச்சனாக விளங்கக்கூடிய விஸ்வகுருவை அனுப்பி அந்த இடத்திலே ஒரு மாளிகையானது எழுப்பப்படும். அந்த மாளிகைக்கு பொன்னம்பல மேடு என்று பெயர் வைக்கப்படும். அந்த பொன்னம்பல மேட்டிலே ஐயப்பன் திருவுருவாக எழுந்து நின்று பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திரன்
இந்திரன் கேட்டுக்கிட்டான். இந்திரன் கேட்டுக்கொண்டதை போலவே விஸ்வகுரு வராரு. வந்து அந்த இடத்துல ஒரு மாளிகையை உருவாக்குகிறார். ஐயப்பன் அந்த இடத்துல அவதாரம் செய்கிறார். திருவுருவமாக இல்லாமல் மகர ஜோதியாக அந்த இடத்திலே எழும்புகிறார். யாரெல்லாம் பிறவி பிணியை அறுக்க வேண்டி என்னை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் ஜோதியாக காட்சி தருவேன். எவர் ஒருவர் 48 நாட்கள் விரதம் இருந்து என்னை தரிசிக்க வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் மகர ஜோதியாக காட்சி தருவேன் என்று சூரியன் மகர ஜோதியிலே சஞ்சரிக்கின்ற முதல் நாள், தை மாதத்தினுடைய முதல் நாள், அந்த நாளிலே மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சி தருகிறான். மற்ற நாட்கள்ல ஐயப்பனை வணங்குவதை விட மகர ஜோதி தரிசனம் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அன்றைய தினம் ஐயப்பனை வணங்குவதற்காக பல பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சபரி அன்னை அந்த இடத்துல காட்சி தராரு ஐயப்பன் சபரி அன்னைக்கு. சபரி அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயப்பனை பார்த்த உடனே இதுதான் பிறவியினுடைய பலன் என்பதை சபரி அன்னை உணர்ந்து கொள்கிறாள். மீண்டும் பிறப்பு எனக்கு வேண்டாம் என்று யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் காட்சி தருவான் என்கின்ற அற்புதமான ஒரு சூட்சுமத்தை சபரி அன்னைக்கு ஐயப்பன் வெளிப்படுத்துகிறார். சபரி அன்னை ஒரு ஆசையை ஐயப்பன் கிட்ட கேட்கிறார். இப்ப நான் உன்னை தரிசிச்சேன் இல்லையா, இதே போல எல்லா பக்தர்களும் உன்னை தரிசிக்க வேண்டும். இந்த இடத்துல ஜோதி பிழம்பா மட்டும் இல்லாம திரு உருவமாகவும் தாங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சபரி அண்ணன் ஐயப்பன் கிட்ட கேட்டுக்கிறார். அதன் காரணமா பக்தையினுடைய ஆசையை நிவர்த்தி செய்ய வேண்டி ஐயப்பன் அந்த இடத்திலே திரு உருவமாய் காட்சி தந்தார். அது மட்டும் இல்ல, அந்த சபரி அன்னை வீற்றிருக்கின்ற அந்த மலையானது சபரி பீடமாக வழங்கப்படும். சபரி பீடத்திற்கு வந்து ஐயப்ப பக்தர்கள் வணங்கிவிட்டு அதன் பிறகு ஐயப்பனை வந்து வணங்குவர் என்கின்ற ஒரு அற்புதமான வரத்தையும் சபரி அன்னைக்கு ஐயப்பன் கொடுக்கிறார். அதனால்தான் அந்த உயர்ந்த பக்தியினுடைய பெயரிலே அந்த மலையானது சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் பக்தர்கள் ஐயப்ப மலைக்கு சென்றால் அந்த சபரி பீடத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஐயப்பனை தரிசிக்க செல்வர். இந்த மாளிகைபுரத்து அம்மன் ஒரு புறம் வீற்றிருக்கிறாள் இல்லையா, ஐயப்பன் என்றாவது ஒரு நாள் வந்து தன்னை மணந்து கொள்வான் என்கின்ற ஆசையிலே வீற்றிருக்கிறாள். அந்த ஆசை கூட எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னா ஐயப்பன் கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறா. ஐயப்பனை மணந்து கொள்ள ஆசை அவளுக்கு இருக்கிறது. அப்ப ஐயப்பன் என்ன சொல்றார் அப்படின்னா, என்றைக்கு ஒரு நாள் கன்னி சாமிகள் என்னை தரிசனம் செய்ய வராமல் இருக்கிறார்களோ அன்றைய தினம் நான் பிரம்மச்சரிய கோலத்திலிருந்து வந்து உன்னை மணந்து கொள்வேன் அப்படின்னு வரம் தராரு. ஒவ்வொரு வருஷமும் பல கன்னி சாமிகள் சபரிமலை ஏறுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி கன்னி சாமிகள் வருவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னா சரங்குத்தி மலை என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. எரிமேலையில பேட்டை துள்ளிவிட்டு அந்த சரங்குத்தியை எடுத்து கொண்டு சென்று கன்னி சாமிகள் எல்லாம் அந்த மலையிலே போட்டுவிட்டுத்தான் செல்வார்கள். என்றைக்கு அந்த சரங்குத்தி மலையானது எந்த சரங்குத்தியும் இல்லாமல் இருக்கிறதோ அன்றைய தினம் ஐயப்பன் வந்து அந்த மாளிகைபுரத்தம்மனை மணந்து கொள்வான் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலானது ஏற்படவே இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஏராளக்கணக்கான கன்னி சாமிகள் ஐயப்பனை வணங்குவதற்கு சபரிமலை சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். மாளிகைபுரத்தம்மனும் ஐயப்பன் என்றாவது ஒரு நாள் தன்னை மணந்து கொள்ள வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த இடத்திலே தவம் இருக்கிறாள். தொடர்ந்து 18ஆம் படிக்கான மகத்துவத்தையும் ஏன் 18 படி ஏறி ஐயப்பனை வழிபட வேண்டும் என்கின்ற சூட்சுமத்தையும் நாம் நாளை தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.